நாளைக்கு உங்களுக்கு என்ன போஜனை? டுமாரோ நாளைக்கு உங்களுக்கு என்ன போஜனை? ரா போஜனை, கம்யூனிங் சர்வீஸ். ஆமாவா இல்லையா? நீங்க இன்னைக்கு நிதானிக்கணும். இன்னைக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? நிதானிக்கணும். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். புரியல? நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு, இனி ஒருத்தங்கிட்ட இல்ல. இப்ப இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சொந்த சாப்பாடை முந்தி சாப்பிடுகிறான். நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? பண்டிகையை வந்துட்டு அனுசரிக்கிறோம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? அதான சமநலம், அதான உண்மையான பங்கு. 1 கொரிந்தியர் 10 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நான் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இதுல நம்ம ஐக்கியப்பட்டுட்டோமா? ரத்தத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கு? இதுல நம்ம இன்னும் சீரடையவில்லை, இன்னும் தேர்ச்சி அடையவில்லை, இன்னும் நாம அறிவடையவில்லை. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? வரிசையில நின்று பந்தியில பங்கு பெறுவதற்கு நாம ஆசைப்படுறோம். அது மிகப்பெரிய சோதனை வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இது நிமித்தம் என்ன ஆகும்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள். அநேகர் என்னவாயிட்டாங்க? நித்திரை அடைந்து விட்டார்கள். விளங்கிக் கொள்ளுங்க. இங்க 17 பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே